வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இட்லி தோசை ரைஸுக்கு சாப்பிடுற மாதிரி கொள்ள வச்சு ஒரு பொடி பண்ணலாமா? முதல்ல ஒரு கப் கொள்ள எண்ணெய் இல்லாம வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப அதே பேன்ல உளுத்தம் பருப்பு அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப 8 வரமிளகாய் எண்ணெய் இல்லாம வறுத்து எடுத்துக்கோங்க. சிறிது கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கணும். அதே பேன்ல அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுல 10 பல் பூண்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பூண்டு தவிர வறுத்த எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணுங்க. இப்ப தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. கூடவே சிறிது பெருங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடவே வறுத்த பூண்டையும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப ஹெல்தியான கொள்ளு பொடி ரெடி. இதை இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இதை நன்றாக ஆற வைத்து ஒரு கண்ணாடி ஜார்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. Subscribe for supporting Kani's Arusuvai Kitchen.